மாவட்டம் பழவேற்காட்டில் சுமார் 1500 முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்ட மெகா முதலாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற மாநில பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அறிவொளி கலந்து கொண்டு முன்னாள் மாணவர்களை வாழ்த்தினார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இயங்கி வரும் ஜெகதாம்பாள் சுப்பிரமணியம் அரசு மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றது. சுமார் 1500 முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் 1970ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகள் கடந்த 6 மாத காலமாக அலுமினி குழு துவக்கப்பட்டு அதற்கான நிர்வாகிகள் மூலம் நடைபெற்று வந்தது. இன்று நடைபெற்ற ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்களின் சிலம்பாட்ட நிகழ்ச்சிகளுடன் 60 ஆண்டுகால மூத்த ஆசிரியர்களை முன்னாள் மாணவர்கள் வரவேற்று கௌரவித்தனர். 1968ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற 75 வயது 2 முன்னாள் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் முன்னாள் ஆசிரியர்கள் 60 ஆண்டுகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த முன்னாள் மாணவ மாணவிகளுக்கும் பழவேற்காடு பகுதியில் உள்ள 32 கிராம நிர்வாகிகளுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் ஓய்வு பெற்ற அறிவொளி வழங்கினார். கல்வித்துறையின் உயரதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் எந்தவொரு அரசியல் கலப்பும் இல்லாமல் முழுக்க பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களே நிகழ்ச்சியை நடத்தினர். ஒவ்வொரு ஆண்டு பள்ளி படிப்பை முடித்த முன்னாள் மாணவர்கள் தங்கள் நண்பர்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். தாங்கள் அமர்ந்து படித்த இருக்கைகளில் அமர்ந்து நினைவை பகிர்ந்து கொண்டனர். ஜெகதம்பாள் சுப்பிரமணியம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அலுமினியம் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் என்ற முறையில் இன்று நடந்த நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக முடிந்தது என்று எல்லோரும் பாராட்டினார்கள். எங்களுடைய அசோசியேஷனுடைய முழு பொறுப்பு என்னவென்றால் இந்த பள்ளியில் படிக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் மோட்டிவேஷன் அண்ட் பின்னாடி பிற்காலத்தில் அவர்கள் எப்படி முன்னேற வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்பதையும் அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு தேவையான ஆசிரியர்கள் பற்றாக்குறையை கொடுக்க வேண்டியது என்பதையும் ஒரு கோலாக எடுத்துக்கொண்டு நிவர்த்திப்போம் என்று உறுதி கூறுகிறோம். அதேபோல் இந்த வருடம் எங்களால் இயன்ற உதவிகளை, அதாவது டீச்சர்ஸை இப்போ சப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ஃபேனு லைட்டு எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு இன்னும் பல எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்காக எவரிடமும் மற்றவர்களிடம் எந்த ஒரு உதவியும் நாங்கள் எதிர்பார்த்ததில்லை. எங்களுடைய ஃபண்ட்ஸே நாங்கள் ஜெனரேட் பண்ணி இந்த பிள்ளைங்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலத்திலும் உதவி செய்வோம் என்று உறுதி கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி முதலாம் ஆண்டு எங்களுடைய ஜெகதாம்பாள் சுப்பிரமணியம் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய அலுமினி அசோசியேஷன் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இந்த நிகழ்ச்சிக்காக எங்கள் சீஃப் முதன்மை விருந்தினர் அறிவொளி அவர்களும் மற்ற விருந்தினர்கள் வேறுபட்ட துறையிலிருந்த அதிகாரிகளும் இங்கே வந்து கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியை மிகவும் பாராட்டினார்கள். இன்றைய எங்களால் இயன்ற உதவி என்றால் எல்லோருக்கும் 2000 நாங்கள் எதிர்பார்த்தது 1000 பழைய மாணவர்கள் தான். ஆனால் இன்று வருகை தந்ததோ 2500 பேருக்கு மேல் வந்ததால் இது எங்களுடைய வெற்றியாக கொண்டாடுகிறோம். இதே போன்று அடுத்த வருடமும் இந்த விழாவினை ஒவ்வொரு வருடமும் ஜூலை 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நடத்தலாம் என்று முடிவு செய்துள்ளோம். எங்களுடைய பணி தொடர வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. இந்த பணியை வெற்றிகரமாக முடிப்போம் என்று நிச்சயமாக உறுதி கூறுகிறோம். பள்ளி செலவு இதுவரைக்கும் எங்களுடைய செலவு 5 லட்சம் செலவு செய்திருப்பதாக எங்கள் மதிப்பீடு ஒரு தோராய மதிப்பீடாக இருக்கிறது. என்னுடைய பெயர் கே மனோகரன், பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் இந்த அசோசியேஷன். நான் இந்த கல்லூரியில் இந்த பள்ளியில் 2 வருடம் படித்திருக்கிறேன், 12வது. அதன் பிறகு ஒரு வங்கியில் வேலை செய்து அந்த வங்கியில் மேலதிகாரி இருந்து அதை ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய பணியை இந்த பள்ளிக்காக செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து இதை கடந்து கொள்கிறேன்.